என்னோட சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் கார்னை தான் மெயின் இன்க்ரீடியன்ஸாக யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். 3 ஃப்ளேவரில் பார்க்க போகிறோம். பட்டர் கார்ன், மசாலா கார்ன், கிறிஸ்பி கார்ன். ஃபஸ்ட்டு பட்டர் கார்ன் வந்து நம்ம பட்டர் அண்டு இது பெப்பர் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். கிறிஸ்பி கார்ன் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து கார்ன்ஃப்ளவர் அதெல்லாம் வச்சு கோட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க. அப்புறம் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது மசாலா கார்ன். இதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு இதில் வெஜிடபிள்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். எங்களோட நேட்டிவ் பிளேஸ் வந்து திருச்செந்தூர். நாங்கள் எப்போல்லாம் ஊருக்கு போகிறோமோ அப்போ வந்து பீச் போயிட்டு சுண்டல் சாப்பிட்ட மாதிரி மாட்டோம். அப்போ வந்து ஒரு நாள் என்னாச்சுன்னா ஸ்வீட் கார்னில் வந்து சுண்டல் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அவங்கக்கிட்ட நான் எப்படி பண்ணணும்னு கேட்டுட்டு அப்புறம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ அதனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு 3 ஃப்ளேவரை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனில் வந்து மசாலா கார்ன், ஒரு ஸ்பூனில் பட்டர் கார்ன், இன்னொரு ஸ்பூனில் கிறிஸ்பி கார்ன். ரொம்பவே யம்மியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேபிகார்ன். இந்த பேபிகார்ன் யூஸ் பண்ணி நம்ம 3 வேஸில் என்னெல்லாம் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வாட்டர் பாயில் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம இந்த கார்ன் எல்லாத்தையும் எடுப்போம். நல்லா 5 மினிட்ஸ் பாயில் பண்ணிடுங்க. வாட்டர் வந்து எக்ஸஸாக இருந்தாலும் அதை ஃபுல்லாக ஸ்ட்ரீம் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. வாட்டர் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ நம்மளுக்கு ஸ்வீட் கார்ன் நல்லா குக் ஆகிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ்லேயே குக் ஆகிடும். ஸோ நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வந்து பட்டர் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். கொஞ்சம் கார்ன் எடுத்துக்கோங்க. இதுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பட்டர் ஆட் பண்ணிட்டோம். கொஞ்சம் சால்ட்டு, பிஞ்ச் ஆஃப் சால்ட் போதும். நான் வந்து இதில் வந்து பெப்பர் நல்லா பவுடர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ். ஒரு பாட்டில் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிடலாம். மசாலா சாட் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். நம்ம ரோட் சைடில் வந்து எப்படி ஸ்வீட் கார்ன் ஸ்மெல் வருமோ அந்த ஷாப்பில் வர ஸ்மெல் மாதிரியே நம்மளுக்கு இருக்கும். இதில் நான் வந்து கேரட் போட்டுக்கிறேன். அப்புறம் ஆனியன், கேப்சிகம் போட்டிருக்கேன். லெமன் ஜூஸ், சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் போட்டுருக்கேன். coriander powder, garam masala or chaat masala, pepper,
சால்ட், கோகோனட் ஆயில் எடுத்துக்கணும். நல்லா மூடிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மசாலா சாட் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம கிறிஸ்பி கார்ன் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பிஞ்ச் ஆஃப் சால்ட், பெப்பர் பவுடர், கார்ன்ஃப்ளவர் வந்து 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பேனில் வந்து இப்போ நான் கடலை எண்ணெய் எடுத்துருக்கேன். ரொம்ப லோ ஹீட்லேயே இருக்கட்டும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, லோ ஹீட்லேயே எடுத்து ஃப்ரை பண்ணிடுங்க. டூ மினிட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதும். நம்ம கார்ன் எடுத்துடலாம். சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1/2 ஸ்பூன், நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிடலாம். சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கேரட், கேப்சிகம், கொரியாண்டர், லெமன் ஜூஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டேஸ்டிங் டைம். அபி டேஸ்ட் பண்ணி பார்க்குறியா? மசாலா கார்ன் தான் என்னோட ஃப்ளேவர். அதை நான் முதல்ல டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். ரொம்பவே நல்லா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த கிறிஸ்பி கார்ன் வந்து என்னோட அப்பாவோட ஃப்ளேவர். அதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இதுவும் டேஸ்டாக இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பட்டர் கார்ன் எங்க ஆச்சியோட ஃப்ளேவர். அதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். எல்லா கார்னும் நல்லா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. திருச்செந்தூர் பீச் சைடு போயிட்டு ஒரு சுண்டல் சாப்பிட்ட ஒரு எஃபெக்ட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இப்போ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோட பார்க்கலாம். Until then, bye from Reks View. Thanks for watching.